நேற்றைய தினத்திலிருந்து கிரஷர் குவாரி உரிமையாளர்கள் தமிழகம் முழுவதும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் லாரி உரிமையாளருக்கு எந்த சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் மிகப்பெரிய தட்டுப்பாடு. தமிழகத்தில் ஒரு ஆண்டுக்கு மேலாக மணல் விற்பனையே இல்லை. அரசு தவிர ஒரு புடி மண்ணு கூட யாரும் விற்க முடியாது. இடி ரேடுக்கு அப்புறம் மணலே இல்லை சுத்தமா. இப்போ கிரஷர் எம்சாண்ட் தான் யூஸ் பண்றோம். இந்த நேரத்தில் கிரஷர் குவாரி உரிமையாளருடைய வேலை நிறுத்தம் ஒட்டுமொத்த லாரி உரிமையாளர்களை பாதித்திருக்குது. ஒட்டுமொத்த கட்டுமான துறையும் பாதித்திருக்குது. ஆகவே இந்த நேரத்தில் அரசு ஏன் மணல் விடக்கூடாது என்பதை வலியுறுத்தல வரையில நாங்க முதல்வர் அவருக்கு இன்னைக்கு கடிதம் கொடுத்திருக்கோம். இது மாதிரி மணல் உடனடியாக விட வேண்டும். மணல் மூன்றாவது நபர் இல்லாம அரசே நேரடியாக அந்த ஊர் மக்களை வைத்து மேனுவலா அள்ளி டிராக்டர்ல போட்டு வெளியேற்றாந்து கொட்டணும். அப்படி கொட்டும் போது நீராதாரம் பாதிக்கப்படாது, அதிக ஆழம் நோண்டப்பட மாட்டாது, மணல் கொள்ளை இருக்காது. ஆகவே இயந்திரமே பயன்படுத்த மாட்டோம் என்பதை முதல்வர் அறிவிக்க வேண்டும். அப்பதான் மணல் கொள்ளை இருக்காது. ஊர் மக்கள் முன்னிலே மணல் எடுத்து வெளியே கொட்டி அதுக்கப்புறம் லாரியில அரசு டிஎன் சாண்ட் மூலமா மணல் விற்பனை செய்யணும். ஆகவே ஏன்னா எம்சாண்ட் இப்ப 600 ரூபா வித்திருந்த எம்சாண்ட் இப்ப 1200 ரூபா, டபுள் 2 மடங்கு ஆயிடுச்சு. ஆகவே இது செயற்கையான ஒரு தட்டுப்பாடை உருவாக்கி இருக்காங்க. அரசு உயர்த்தி இருக்கிறது ஒரு டன்னுக்கு 30லிருந்து 40 ரூபா, இன்னொன்னுல ஒரு 40 ரூபா ஏத்திருக்காங்க. ஒரு வகையில பார்க்க போனா 100 ரூபா உயர்த்தப்பட்டிருக்கு. ஆனா அவர்கள் ஏத்தி இருக்கிற விலையை பாத்தீங்கன்னா 2 மடங்கா உயர்த்திருக்காங்க. ஆகவே அரசு உடனடியாக எம்சாண்ட் விலையை கட்டுப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் மணல் விற்பனை துவங்க வேண்டும் என்றதுதான் எங்களுடைய கோரிக்கை. இது இல்லாம அரசு எம்சாண்ட் விற்பனை முழுமையாக ஈவே பில் முறையில பண்ண வேண்டும். அதாவது ஏற்கனவே கையில பேப்பர் பேனால தான் எழுதிட்டு இருக்காங்க. அதை கம்ப்யூட்டர் பில்லிங்க ஈவே பில்லிங் பண்ண வேண்டும். ஓவர்லோடு ஏற்றக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஆகவே இதெல்லாம் வலியுறுத்தி பொதுப்பணித்துறை செயலாளருக்கு ஒரு மனு கொடுத்திருக்கோம். ஏன் இதுவரைக்கும் சட்ட திட்டங்களை உருவாக்கவில்லை? அதாவது எம்சாண்ட் விற்பனைக்கு சட்ட திட்டங்களை இந்த 4 ஆண்டுகளாக உருவாக்கவே இல்லை. சட்டத்திட்டங்கள் உருவாக்கலன்னா எப்படி எம்சாண்ட் தரத்தை கட்டுப்படுத்துவது? எம்சாண்ட் தரம் எப்படி? எம்சாண்ட் கடத்துபவர் எப்படி தண்டிக்கிறது? எம்சாண்ட் முறை இல்லாம விற்பனை செய்ய எப்படி தடுப்பது? ஆகவே சட்டத்திட்டங்களை உருவாக்காதனால நாங்க பணம் கொடுத்து எம்சாண்ட் போட்டு வர எங்களுடைய ஓட்டுநரும் உரிமையாளரும் 379 and 437 திருட்டு மட்ட கடத்தல் வழக்கில் போறாங்க. மலைய அனுமதி கொடுக்கிறது அரசு, மலை உடைக்க வெடிமருந்து கொடுக்கறது அரசு, கிரஷர்ல அரைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கிறது பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை. அதே இவ்வளோ டிபார்ட்மெண்ட் பொல்யூஷன். ஆனா நாங்க பணம் கொடுத்து வாங்கிட்டு வர எம்சாண்டை எடுத்துட்டு வர லாரி உரிமையாளர் ஏன் தண்டிக்கப்படுறார்? ஆகவே சட்டத்திட்டங்களை இந்த கூட்டத்தொடருக்குள்ளேயே, இந்த சட்டசபை கூட்டத்தொடருக்குள்ளேயே அதை அனுமதிக்க வேண்டும், அதை உருவாக்க வேண்டும். பிடபிள்யூடி உடைய சட்டத்திட்டங்களை உருவாக்கலன்னா இதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கடிதத்தை இன்னைக்கு பொதுப்பணித்துறை செயலாளரிடம் வழங்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமா அனைத்து ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் வர்த்தக நேற்று தினம் நிறுத்தி இருக்காங்க. இன்னைக்கு சுத்தமா இல்ல. எம்சாண்ட் தவிர வேற கட்டுமான பொருள் எதுவும் இல்லையே. மணல் நிறுத்தப்பட்டு 1 ஆண்டு ஆகுது. இப்ப எம்சாண்ட்ல தான் ஒட்டுமொத்த கட்டிடமும் நடக்குது. இந்த நேரத்தில் எம்சாண்ட் நிறுத்தினாலே அனைத்து பில்டிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நிறுத்தப்பட்டது. 30லிருந்து 40 லட்சம் தொழிலாளருடைய வேலை வாய்ப்பு கேள்விக்குறியாயிருக்குது. லட்சக்கணக்கான லாரி உரிமையாளர் ஓட்டுநரும் இன்னைக்கு நிறுத்தப்பட்டிருக்காங்க. ஆகவே முதல்வர் அவர்கள் இது சம்பந்தமா தலையிட்டு எம்சாண்ட் உடைய வேலை நிறுத்தத்தை முடிவு கொண்டு வர வேண்டும். மணல் விலையே மணல் விற்பனை துவங்க வேண்டும் என்பதுதான் ஏற்கனவே டிஎன் சாண்ட் மூலம் அரசு பண்ணுது. அரசு நேரடியா மணல் விற்பனை செய்தால் ஆண்டுக்கு 25,000 கோடி ரூபாய் வரும் என்ற மனுவை இன்னைக்கு முதல்வருக்கு வழங்கியிருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.